Hi guys, welcome back to my channel. It's me Satya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டீனேஜர் ஃபேஷியல் கிளீனர் புரோட்டீன் பத்தின வீடியோஸ் தான் பார்க்க போறோம். சோ யூசுவலா ஃபேஷியல் அப்படிங்கிறது வந்து வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி த்ரைஸ் வந்து எடுத்துட்டோம் அப்படினா ஃபேஸ் நல்ல பிரைட்டா நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின்னா வந்து இருக்கும். அண்ட் இன்னைக்கான ஃபேஷியல் ரொட்டீன் பாத்தீங்கன்னா வந்து டீனேஜர்ஸ்க்கான ஒரு ஃபேஷியல் ரொட்டீன் மட்டும் இல்லாம நீங்க அடல்ட்டா இருந்தீங்க அப்படினா கூட வந்து தாராளமா இந்த ஃபேஷியல் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணலாம். சோ தட் நமக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்டான அண்ட் க்ளோயிங் ஸ்கின் வந்து கிடைக்கும். அண்ட் யூசுவலா ஃபேஷியல் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்லர் போய் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து அவசியமே இல்லை. ஸோ வீட்லேயும் வந்து கிச்சன் இன்க்ரீடியன்ட்டை யூஸ் பண்ணி வந்து அதே எஃபெக்ட் அண்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வந்து ஒரு ஃபேஷியல் கிளீனப் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா வந்து காஃபியை ஒரு மெயின் இன்கிரீடியண்டா யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபேஷியல் வந்து பண்ண போறோம். ஏன் வந்து இன்னைக்கான ஃபேஷியல்ல காஃபி ஆட் பண்ணியிருக்கோம், காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டேனை ரிமூவ் பண்றதுக்கும் பிளஸ் நம்ம டல்லான ஒரு ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை பிரைட்டன் பண்றதுக்கும் வந்து இந்த காஃபில இந்த கஃபைன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனாலதான் வந்து இன்னைக்கான ஃபேஷியல்ல காஃபியை ஒரு மெயின் இன்கிரீடியண்டா யூஸ் பண்ணி வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபேஷியல் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப்ல இருக்கவங்களும் இந்த ஃபேஷியல் வந்து பண்ணலாம். அண்ட் எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கவங்களும் வந்து தாராளமா வந்து பண்ணலாம். இப்போ வாங்க அது எல்லாம் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கறத இப்போ போய் நம்ம பார்த்து வந்துடலாம். கிளென்சிங் ப்ராசஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மில்க் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் ஒரு பிஞ்ச் ஆஃப் காஃபி இருந்தாலே போதும். ஸோ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கிளென்சிங் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து கிளென்சிங். ஸோ கிளென்சிங்காக நான் மில்க் ப்ளஸ் காஃபி ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பெஸ்ட் கிளென்சராக வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸில் வந்து நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளென்சிங் மில்கை வச்சு ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து நான் என்னோட ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மசாஜ் பண்ணிட்டு இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கிளென்சர் எப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்ஸ் எல்லாத்தையும் வந்து டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் பால் வந்து எடுத்து என்னோட ஃபேஸை நல்லா வந்து ரப் பண்ணி என்னுடைய டர்ட் அண்ட் இம்பியூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து அந்த கிளென்சிங் மில்கை ஆட் பண்ணி அப்படியே ஃபேஸை வந்து ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிட்டு நம்ம ஒரு சோப் போட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் போட்டோ வந்து வாஷ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி பண்ணுறதுனால வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட் வந்து நல்லா க்ளீனாக வந்து கிளியர் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து இந்த கிளென்சிங் மில்கை நம்ம அப்ளை பண்ணிட்டு 3 செகண்ட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் பாலோ இல்லை காட்டன் கிளாத்தோ வச்சு நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுக்கும்பொழுது நல்லா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய டர்ட் அண்ட் இம்பியூரிட்டிஸ் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஃபேஸ் வாஷ் போட்டு கழுவுறதை விட நீங்கள் இந்த மாதிரி கிளென்சரை வச்சு ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் என்னோட ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அந்த கிளென்சிங் மில்கை யூஸ் பண்ணோன்னே. ஸோ இந்த மாதிரி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய டர்ட் வந்து நம்மளுடைய காட்டன் ஸ்பாஞ்சில் வந்து வந்துடும். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ போட்டு உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்னோட ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ஃபோலியேஷன், ஸோ அதுக்காக ஸ்க்ரப் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சுகர் ப்ளஸ் காஃபி ஸ்க்ரப், அதனோட ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணி ஸ்க்ரப் ரெடி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃபேஸை நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஸ்க்ரப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரப்பை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸை லைட்டாக வந்து வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஸ்க்ரப்பை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ட்ரை ஃபேஸ்லேயே நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து இரிட்டேஷன் ஆகும். ஸோ ஆஃப்டர் ஸ்க்ரப்பிங் ப்ராசஸ்க்கு அப்புறமேட்டுக்கு ஸோ அதனால லைட்டாக வந்து வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஸ்க்ரப்பிங் ப்ராசஸை பண்ணி ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணாதான் வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் நம்ம செய்கிறோம்னா அது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா வந்து பெனட்ரேட் ஆகி நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஃபேஷியல் ப்ராசஸில் ஸோ ஸ்க்ரப்பிங்காக பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதிலே வந்து கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் கூட வந்து இருக்குது, லைக் AHA BHA அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் கூட இருக்குது. பட் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நான் இன்னைக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதனால சுகர் காஃபி எடுத்திருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க, ஈவனாக வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. இங்கே பண்ணிட்டு இங்கே பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லா மசாஜிங் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஸ்க்ரப் பண்ணி டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்க்ரப்பிங் பண்ண பிறகு என்னோட நியூ ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கு. ஒரு சில பேருக்கு ஃபேஸ் மட்டும் ரொம்ப சொர சொரன்னு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுடைய டெட் ஸ்கின் செல்ஸை நீங்கள் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணாமல் இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் ஃபேஸ் ரொம்ப வந்து சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் யூஸ்வலாக வந்து நீங்கள் நார்மலாக ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய ஃபேஷியல்ஸ் வந்து பண்ணி டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்ல சாஃப்டாக வந்து கிளியர் ஸ்கின்னாக வந்து இருக்கும். ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீமிங். ஸோ ஸ்டீமிங்காக இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு ஹேங்கியை வந்து நான் இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து அந்த ஒரு உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஸ்டீமர் வந்து யூஸ் பண்ணலாம். பட் என்கிட்ட ஸ்டீமர் இல்லாததுனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி வந்து ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி டவலை வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோட ஃபேஸில் வந்து நல்லா வந்து இது பண்ண போகிறேன். என்னோட ஃபேஸில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ தட் வந்து போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃபேஷியல் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இது என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த ஹாட்டான டவலை என்னோட ஃபேஸில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் போர்ஸ் வந்து நல்லா ஓப்பன் ஆகும். வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிட்டோம். அண்ட் தென் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய போர்ஸும் வந்து இப்போ ஓப்பனாக இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் வந்து நம்ம ஃபேஷியல் மாஸ்க் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேஷியல் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ போய் ஃபஸ்ட்டு பார்த்துருந்துடலாம். இந்த ஃபேஷியல் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளோர், அதாவது கோதுமை மாவு ப்ளஸ் காஃபி பவுடர் ப்ளஸ் பொட்டேட்டோ ஜூஸ் தான் வந்து இன்றைக்கான ஃபேஷியல் மாஸ்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸில் வந்து லைட்டாக வந்து மசாஜிங் மோஷனில் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபேஸ் மாஸ்க்காக வந்து அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதை ஃபேஷியல் மசாஜாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இதை வந்து ஃபேஷியல் மாஸ்க்காக வந்து அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்டான ஒரு காம்ப்ளெக்ஷன் வந்து கிடைக்கும். மாஸ்க் வந்து ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் ஃபேஸை வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வாஷ் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். நாங்கள் வாஷ் பண்ணி அதை எடுக்கும் போதும் என்னோட ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்டாக அண்ட் க்ளோயிங்காகவும் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணுங்கள். நல்ல அந்த வீக் ஃபுல்லாக வந்து ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள். பாய்.